திருமாவளவன் எம்பி கூட அவர் இந்த மாதிரி தமிழக அரசு செயல்பட்டதில்லை ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு திமுக என்றாலே அது ஒரு டிராமா கம்பெனி, நாடக கம்பெனி. வேங்கை வயல் விவகாரத்தில் காவல்துறையினர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி வசனத்தை மிஞ்சும் அளவில் கதை எழுதியிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொந்தளித்துள்ளார். இன்னைக்கு வேங்கை வயல் நிகழ்வுக்கு தமிழக காவல்துறை எழுதியிருக்கக்கூடிய அந்த கதை திரைக்கதை வசனம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதக்கூடிய கதை திரைக்கதை வசனத்தை மிஞ்சக்கூடிய கிடையாது. யாருக்கும் இதன் மீது நம்பிக்கை இருக்க போவதில்லை. வேங்கை வயல் சம்பவம் நடந்து ஆண்டுகளை கடந்து நின்று கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு ஏதோ சமுதாயத்துக்குள்ள ஒரு பிரச்சனை, அதிலே ஒருவர் இந்த மாதிரி நாங்கள் கலக்க போறோம்னு பேசினாங்க, அதை செய்து காட்டுவதற்காக அவங்க செஞ்சாங்க அப்படின்னு இத்தனை நாட்கள இல்லாத ஆடியோ வீடியோ வெளியே வருது. இதையெல்லாம் திமுக அரசு நடத்தக்கூடிய ஒரு கதை திரைக்கதை வசனமாகத்தான் இந்த வேங்கை வயல்ல காவல்துறை அளித்திருக்கக்கூடிய சார்ஜ் ஷீட்டை நாங்கள் பார்க்குறோம். உள்ளத்திலே உங்களுக்கு பயமில்லை என்றால் எதற்காக சிபிஐ என்கொயரியை தடுக்கிறது? இன்னைக்கு கள்ளக்குறிச்சியினுடைய சாராய சாவு அந்த வழக்கில் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லாம் சிபிஐக்கு பரிந்துரை செய்து சிபிஐ வந்துட்டாங்க. முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உண்மையாலும் வெளிப்படைத்தன்மையாக இருக்கக்கூடிய திமுக அரசு இருந்தால் எதற்காக சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உண்மையாலும் வெளிப்படைத்தன்மையாக இருக்கக்கூடிய திமுக அரசு இருந்தால் எதற்காக சிபிஐ விசாரணை நீங்க தடுக்கணும்? கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அதை ஏற்றுக்கலாம், கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஏற்றுக்கலாம், எதிர்கட்சிகள் நாங்கள் யார் ஏற்றுக்கல, ஏன் வேங்கை வயலில் இருக்கக்கூடிய மக்களை ஏற்றுக்கலாம். அப்ப யாருடைய கண்ணை துடைப்பதற்காக இது போன்ற போலித்தனமான செயல்ல திமுக அரசு ஈடுபட்டு இருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் தான் தெளிவுபடுத்துகிறார். அதிமுக கூட்டணி தொடர்பாக பேசினாலே போதும், நாங்க ரைடு விட வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.